ஸோ இந்த கிரீட்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? கூட்டன் மார்கென், கூட்டன் நாக் மிட்டாக் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க இது, சரிங்களா? ஸோ இதை அப்படியே விட்டுடலாம். கூட்டன் டாக், கூட்டன் நாக்ட், சூஸ். ஸோ கூட்டன் டாக்னா குட் டே சொல்லியிருக்கோம். பாய் சொல்றதுக்கு ஃபார்மலாக பாய் சொல்றதுக்கு என்ன சொல்லணும்னா ஆஃப் வீடர்சேயன் சொல்லுங்க. ஆஃப் வீடர்சேயன். ஆஃப் வீடர்சேயன். ஆஃப் வீடர்பேயன். ஆஃப் வீடர் ஆஃப் வீடர் சேஹன். ஜேயன். சேஹன். ஜேயன். ஸோ இது ஃபார்மலா பாய் சொல்றதுக்கு. ஓகே மேம். ஓகேங்களா? அதே மாதிரி நான் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு பிஸ் மார்கன். பிஸ் மார்கன். அப்புறம் பிஷ் பேட்டர், see you later, அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னா பிஷ் பேட்டர். பிஸ் பேட்டர் மேம். பிஸ் பிஷ் பேட்டர். பிஸ் பேட்டர். see you soon. see you soon க்கு பிஸ் பால்ட். see you soon பிஸ் பால்ட். பிஸ் டன் அப்படின்னா see you next. பிஸ் டன். see you next. ஆமா. பிஸ் கிளைஷ் அப்படின்னா உடனே பார்க்கலாம். பிஸ் கிளைஷ். கிளைச்சா மேம்? கிளைஷ். ஓகே மேம். பிஸ் ஓக்கர்னா ஒரு வாரம் கழிச்சு பார்க்கலாம். பிஸ் ஓக்கர். பிஸ் ஓக்கர். பிஸ் ஓக்கன் டாக், ஓக்கன் எண்டர். ஓக்கன் எண்டர் அப்படின்னா வீக்கெண்டுக்கு அப்புறமா பார்க்கலாம். மிஸ் ஓக்கெண்டர். ஓக்கன் எண்டர். ஓக்கல் எண்டர். ஓக்கன் எண்டர். ஐ ஆஃப் தி வீக்ஸ். ஸோ இது எல்லாமே கிரீட்டிங் சொல்றது. சப்போஸ் நீங்க வந்து மண்டே பார்க்கலாம், டியூஸ்டே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிஸ் மோன்டாக், பிஸ் டீன்ஸ்டாக். இந்த பிஸ்ஸுக்கு அர்த்தம் என்ன மேம்? டில், டிஐஎல், அது வரைக்கும் பாய், அது வரைக்கும் பாய் சொல்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஆனா பாய் இது சொல்றதுக்கு இதுதான் நீங்க யூஸ் பண்ணணும். ஸ்டோனஸ்டோ விஸ்விட்டோ ஸ்டோனஸ்டோ விஸ்விட்டோ. நோட் பண்ணிட்டீங்களா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டேன். இன்னொன்னு சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? சிங்குலர் ப்ளூரல் மேம். கீழ இருக்கு. இது சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? இஷ்னா நான். நான். தூனா நீ. ஏர். ஏர்னா அவன். அவன். ஜீனா நாம். அவள். அவளா மேம்? ஜி அவள். ஜி அவள். எஸ்னா அது. ஓகே மேம். வியர்னா நாம். ஜீனா நீங்கள். ஃபார்முலா சொல்றது நீங்கள். இந்த ஜி வந்து அவர்கள். இந்த இயர் வந்து இந்த இயர் வந்து நீங்க அனைவரும், உங்களை எல்லாரையும் நான் சொல்லணும்னா இயர் சொல்வேன். தனியா ஒரு ஆளுக்கு மட்டும் சொல்லணும்னா டூ சொல்வேன் இன்ஃபார்மலா சொல்லும்போது. சரிங்களா? அதுவே பெரியவங்க கிட்ட நீங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஜி சொல்வேன். நீ போட்டு பேசணும்னா டூ போட்டு பேசணும். நீங்க நீங்க போட்டு பேசணும்னா ஜி ஃபார்மல்ல மரியாதையோட வித் ரெஸ்பெக்ட்னா இந்த ஜி போடணும். பெரிய எஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஜி போடணும். இந்த இயர் ஐஎச்ஆர் வந்து நீங்க எல்லாருமே, நீங்க அனைவருமே எல்லாரையும் சேர்த்து. ஏதாவது டவுட் இருக்கா?
புரிஞ்சுதா இல்ல டவுட் இருக்கா? ஓகே ஓகே. ம். சோ ஒருவேளை புரியலன்னா மறுபடியும் இந்த வீடியோ செக் பண்ணிக்கங்க நீங்க பாக்கும்போது. ஓகே. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்க இல்லீங்களா இது? எடுத்துட்டோம். ஓகே. சோ இஷ் பின் அப்படின்னா ஐ ஆம். இந்த verb ரொம்ப ரொம்ப முக்கியம். sein அப்படின்னு சொல்லுவோம், sein verb அப்படின்னு சொல்லுவோம். sein verbனா இஷ் பின், இந்த பின் ஆறு இஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே sein verb அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஷார்ட்டா. சோ இஷ் பின், இஷ் பின் அப்படின்னா ஐ ஆம். du bist அப்படின்னா you are. இப்போ du bist வீரமணி அப்படின்னு சொன்னா you are வீரமணி அப்படின்னு சொல்றேன்னு அர்த்தம். ஓகே. er ist so he is வீரமணின்னு சொல்றதுக்கு er ist வீரமணி அப்படின்னு சொல்லலாம். sie ist வந்து அவள் இல்லைங்களா? ஒருவேளை நீங்க வந்து என்ன சொல்லணும், நீங்க என்ன யாராச்சும் என்ன யாருக்காச்சும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா sie ist Gracie அப்படின்னு நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஓகே. அப்புறம் es istனா அது, it is. wir sindனா நாம். சோ நம்ம யாரு அப்படின்னு ஒருவேளை நீங்க எல்லாம் சொல்லலாம் we sind studenten, நாங்க ஸ்டூடெண்ட்ஸ். sie sind இது ஃபார்மலா. இது கூட நீங்க என்ன யாரையாச்சும் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம் ஃபார்மலா அப்படின்னா sie sind Gracie, Frau Gracie அப்படின்னா அவங்க வந்து மிஸ் கிரேசி அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க என்ன. அது கீழே சொல்லுங்க. இதான் ஓகே தான் சொன்னேன். ஓகே தானா? ஓகே. இந்த sie sind வந்து they are. sie sind studenten, அவங்க எல்லாருமே ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா sie sind studenten, they are. So ihr seidனா நீங்க எல்லாரும். so ihr seid studenten, நீங்க எல்லாருமே ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா ihr seid studenten. அப்போ ஒருவேளை நீங்க எல்லாருமே டிரைவர்ஸ் அப்படின்னா sie sind taxifahrern அப்படின்னு சொல்லுவான். அப்ப நீங்க எல்லாருமே டிரைவர்ஸ் சொல்றது. ஹேர்னா மிஸ்டருக்கு ஹேர் யூஸ் பண்ணுவாங்க. ஆமா. எஸ்க்கு வந்து யா சொல்லணும், யா. நோக்கு வந்து நைன். ஆருக்கு வந்து ஆர்டர். and ஃப்ராகன்னா क्वेश्चन இல்ல டவுட் இருக்கு, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கணும், ஃப்ராக சொல்லணும். questions அப்படின்னா ஃப்ராகன் plural. சோ இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சு. சோ நான் இது சொல்லிருக்கேன் இஷ் பின் சொல்லிட்டு உங்க நேம் சொல்லணும். du bist, சப்போ உங்க பக்கத்துல இருக்கவங்கள நீ உன்னோட பேர் அப்படின்னு சொல்லிட்டு du bist அப்படின்னு சொல்லணும். இல்ல உன்னோட பேர் நீ வீரமணியா அப்படின்னு கேட்கறதுக்கு bist du வீரமணி அப்படின்னு கேட்டா நீ வீரமணியா, are you வீரமணி, bist du, are you. யா ich bin வீரமணி அப்படின்னு சொல்லலாம். அப்படி வீரமணி இல்லைன்னா nein ich bin ராஜேஷ். இல்லைன்னா ich bin nicht வீரமணி, நான் வீரமணி கிடையாது, ich bin ராஜேஷ். நிஷ்ட்னா நாட்.
நிஷ்ட்னா நாட். ஐ ஆம் நாட் Nicht. வீர் நிஷ்ட். ஐ ஆம் நாட் வீரமணி Okay. அப்படின்னு சொல்லலாம். Okay. யா ஆர்டர் 9 ஃப்ராக. ஸோ எஸ் ஆர் நோ கொஸ்டின் இதெல்லாமே. சரிங்களா? ஏர் இஸ் ராம். ஸோ ஹீ இஸ் ராம். இஸ் ஏர் ராம். ஸோ அவர் பேர் ராமான்னு கேட்கு. ஹீ இஸ் இ ராம். யா ஏர் இஸ் ராம். இல்லைன்னா 9 ஏர் இஸ் நிஷ்ட் ராம். ஸோ எஸ் ஆர் நோ கொஸ்டின் இப்படிதான் இருக்கும். Okay. அதே மாதிரி ஜி இப்போ ஷீ சொன்னோம் இல்லைங்களா? ஷீ இப்போ அவன் பார்த்துட்டோம். இப்போ அவள். ஜி ஈஸ்ட் மரியா. ஈஸ்ட் ஜி மரியா. ஈஷி மரியா. யா ஜி ஈஸ்ட் மரியா. இல்லைன்னா 9 ஜி இஸ் நிஷ்ட் மரியா. அதே மாதிரி ப்ளூரலுக்கு வந்தீங்கன்னா ஜி சிண்ட் ராபர்ட் உன் மரியா. நீங்க உங்க இவர் ராபர்ட் அவங்க மரியா அப்படின்னு. ஸோ ஜின்சி ராபர்ட் உன் மரியா. அவங்க கிட்ட போய் நீங்க ராபர்ட் மரியாவா அப்படின்னு கேட்கறதுக்கு ஜின்சி ராபர்ட் உன் மரியா. யா ஜிசின் ராபர்ட் உன் மரியா. 9 ஜிசின் நிஷ்ட் ராபர்ட் உன் மரியா. எஸ்க்கு இந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும். நோக்கு இப்படி ஆன்சர் பண்ணணும். 9ன்னு சொல்லிட்டு நிஷ்ட் ஆட் பண்ணணும். அதே மாதிரி ஜி ஜின் ஹேர் ராபர்ட். மிஸ்டர் ராபர்ட். ஜின் ஜி ஹேர் ராபர்ட். யா ich bin ராபர்ட். 9 ich bin nicht ராபர்ட். அதே மாதிரி ஃப்ரௌக்கு யூஸ் பண்ணோம். இப்போ மிஸ்டருக்கு யூஸ் பண்ணோம். ஃப்ரௌன்னா மிஸ்ஸஸ் இல்லை மிஸ்ஸுக்கு ரெண்டுத்துக்குமே ஃப்ரௌ தான் யூஸ் பண்ணுவாங்க. ஜின் ஜி ஃப்ரௌ ஜோனா. இதே மாதிரி இங்கே நீங்க எழுதணும். ஃப்ரௌக்கு சேம் ஃபார்மேட் எழுதுறீங்களா? எழுதிட்டு சொல்லுங்க என்ன வரும்னு. மேல இருக்கிறது அப்படியே பார்த்து தான் போடணும் இங்கேயும். இல்ல கேள்விக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு என்ன சொல்வீங்க? மேல 4 லைன் இருக்கு இல்லீங்களா? அதே மாதிரி கீழே 4 லைன் ரெடி பண்ணனும். சின்சி ஃப்ரௌ சோனா. மிஸ்டருக்கு பண்ணனும். இப்போ மிஸ்ஸுக்கு பண்ணனும். மிஸ் மொபைல் சி லைன். ஸோ இங்க இருக்கிற கேள்வி இருக்கிற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஜி ஜின் ஹேர் ராபர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க ஜி ஜின் ஃப்ரௌ ஜோனா. ஸோ அடுத்தது என்ன கேட்கணும்? இந்த மாதிரி கேள்வி கேட்கணும்னா ஜி ஜின்டா. sind Sie von Sona? கரெக்ட். Yes, Sona. Ja, ich bin Sona. Sind Sie Frau Sona? Ja, ich bin Sona. Ja, சொல்லிட்டு Ich bin Sona. Ich bin Sona. Nein. Ich bin nicht Sona. Nicht Sona. Nicht. Nicht. Nicht Sona. Okay. So easy. ஓகேங்களா? Okay. இப்போ நம்பர்ஸ் வந்து நான் 20 வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? ஸோ நான் இந்த ஃபைல் உங்களுக்கு அனுப்புறேன். ஓகே. குரூப்ல அனுப்புறேன். இதை பார்த்துட்டு படிச்சுட்டு வரணும்.
இப்போ 21க்கு நம்ம எப்படி படிப்போம்? இங்கிலீஷ்ல வந்து ஃபர்ஸ்ட் 20 சொல்லுவோம், அப்புறமா தான் 1 சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனா இங்க ஜெர்மன்ல ஃபர்ஸ்ட் 1 சொல்லிட்டு அதுக்கப்புறமா 20 சொல்லணும். ஓகே மேம். ஸோ 20க்கு என்ன சொல்வோம்? 20 இல்லைங்களா? ஞாபகம் இருக்கா? படிச்சீங்களா? 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. 20க்கு வந்து 20 சொல்லுவோம். இப்ப நம்ம வந்து 21க்கு எப்படி சொல்லணும்? ஐன் ஐன் உண்டு உண்டுனா and உண்டுனா and ஐன் und 20. 20. zwei und ரெண்டுக்கு என்ன சொல்லுவோம்? zwei சொல்லுவோம் இல்லைங்களா? zwei und 20. அதே மாதிரி 3 und 20. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட்ல இருக்கிற நம்பர் சொல்லணும். 1 2 3 4 5 6 7 8 இருக்கு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் இதை சொல்லிட்டு அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற நம்பர் சொல்லணும். அது டபுள் டிஜிட்டுக்கு தான் இந்த மாதிரி. ஓகேங்களா? ஓகே மேம். 26 என்ன 26க்கா? எஸ் மட்டும் கலர் பண்றீங்களா? அது எஸ் எடுத்துடணும். இந்த கலர்ல இருக்கு 26 அது எடுத்துடணும்னு கிடையாது. 26 தான் சொல்லணும். இருக்கும் 26 27 இதுக்கு தான் எடுத்துடுவோம். இது பாருங்க 16 17க்கு தான் பாதி சிலர்ல ஜெக்ஸுக்குள்ள எஸ் எடுத்துடுறோம், ஜீபனுக்கு இஎன் எடுத்துடுறோம். ஆனா இங்க எடுக்க கூடாது. ஓகே 28 29 30 30க்கு வந்து 30. அதே மாதிரி தான் இதுவும் சொல்லணும். 31 32 33 34 35 இதே மாதிரி. ஆமா, இதே மாதிரி எல்லாமே படிக்கணும் நீங்க. 40. ஸோ 10க்கு எல்லாம் 13 14 15 அதுக்கு எல்லாத்துக்குமே என்ன வரும்? ஜேன் வரும் இல்லைங்களா? ஜேன் வரும். ட்ரை ஜேன் இல்லைங்களா? பியர் ஜேன் அப்படிதானே வரும். ஆனா இந்த 20 40ஸ்க்கு எல்லாம் ஜிக் வரும். 20 ட்ரைஸிக்கு மட்டும் இந்த ஸ்பெல்லிங் மாறும். ஆமா, டபுள் எஸ் வருது. அதுக்கு மட்டுமே ஸ்பெல்லிங் மாறும். மற்றது எல்லாத்துக்குமே ஜிக்கு தான் வரும். ஜிக் எல்லா இடத்துலயும் ஜிக் வரும். ஸோ இந்த ட்ரை ஜிக்கு மட்டும் இந்த டபுள் எஸ் வரும். சரிங்களா? இது ஃபியர் ஜிக், அதுக்கப்புறமா ஃபுன் ஜிக், ஜெக் ஜிக், ஜிக் ஜிக், ஆக் ஜிக், நைன் ஜிக். 100க்கு வந்து 100. நம்ம இங்கிலீஷ்ல 100 அப்படின்னும், இங்க ஸ்பெல்லிங் டிஆர்இடி வரும் இல்லைங்களா இங்கிலீஷ்ல. ஆனா இங்க பாருங்க டிஇஆர்டி 100. 100ன்னு சொல்லலாம், வெறுமனே 100ன்னு கூட சொல்லலாம். சரி, இந்த ஃபைல் அனுப்புறேன் நானு, பாத்துக்கோங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் படிச்சீங்கன்னா. இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? 1000 மட்டும் ரெடி படிச்சிடுங்க. 1000 நம்ம 1000 அப்படின்னும், இந்த 1000 1000 1000 2000 3000 4000 5000 6000 7000 8000 9000 8000
So 1 lakh எல்லாம் சொல்ல மாட்டாங்க. 100,000. 100,000. 900,000. Okay. So இது எல்லாமே நீங்க படிச்சுக்கணும். இல்ல ஓகேவா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இல்ல? So 1 மில்லியனுக்கு வந்து 1 மில்லியன். So இங்க பாருங்க 8015க்கு எப்படி சொல்லிருக்காங்க? 8015. 2000 இங்க வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காங்க. நம்ம கமா வைப்போம் இல்லீங்களா? 3 டிஜிட்க்கு அப்புறமா. ஆமா. ஆனா அவங்க ஃபுல் ஸ்டாப் வச்சிருப்பாங்க அவங்க. சரிங்களா? ஓகே மேம். So 2650க்கு என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. 2650. 2650. 2650. 9456க்கு 9,800. 6 600. 56. 9911. 100 சொல்லக்கூடாது. 100. 100 மேம். 100. 100. 112. So 58,962. 50,000. ஓகேங்களா? 58 இந்த மாதிரி டபுள் டிஜிட்டா நம்ம எது சொல்றோமோ அது எல்லாமே உல்டாவா சொல்லணும். ஃபர்ஸ்ட் 8 சொல்லணும். 58,000. 58,000. 900. சரி இந்த மாதிரி தான் எங்கெல்லாம் என்னப்பா டபுள் டிஜிட்னா தரங்க வருமா? டபுள் டிஜிட் இருந்தா உல்டாவா வரும். ஓகே மேம். சரி இந்த சொல்லுங்க. டாட்டுக்கு பக்கத்துல டபுள் டிஜிட் வந்தா அது மாதிரி வருமா மேம்? லாஸ்ட்லயே எங்க வந்தாலும் டபுள் டிஜிட் பேசணும்னா கண்டிப்பா. இப்போ 962. 62 டபுள் டிஜிட் இல்லீங்களா? அப்ப அந்த இடத்துல வரும். 26 தனியா போட்டுறாங்க. ஆமா. சோ இங்க இந்த நம்பர் ட்ரை பண்ணுங்க. 56,789 என்ன வரும்? 600. 700. 600. 1000. 1000. 700. 100. 700. 900. at 6. சூப்பர். சோ இப்படிதான் நீங்க எல்லா நம்பரும் ட்ரை பண்ணணும். ஓகே சோ இது வரைக்கும் என்ன டவுட்ஸ் இருக்கா? எல்லாருக்கும் புரியுதா? புரியுது மேம். சோ நீங்க எல்லாம் பிராக்டிஸ் பண்ண வந்துடும் உங்களுக்கு. ஓகே மேம். அதே மாதிரி W ல வர क्वेश्चंस இப்ப நம்ம கத்துக்கிறதெல்லாம் ரொம்ப பேசிக்கா அந்த என்னென்ன தேவைப்படும்ன்றது மட்டும்தான். வாஸ்னா வாட், when, when, where, who, where is do பார்த்திருக்கோம். who are you. அப்புறம் ஓ பிஸ்துனா எங்க இருக்க, வேர் பிஸ்துனா நீ யாரு.
புரியுதுங்களா? புரியுது. வேர் பிஸ் டூன்னா என்ன அர்த்தம்? நீ யாரு? ஓ பிஸ் டூன்னா எங்க இருக்க, நீ எங்க இருக்க. இதுவே ஃபார்மலா சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? வேர் இன் ஜி. ஜி யூஸ் பண்ணும் கேபிட்டல் எஸ்ல. ஓஸ் இன் ஜி, எங்க இருக்கீங்க. சோ இந்த क्वेश्चंस வச்சு நீங்க நிறைய क्वेश्चंस நீங்க யூஸ் பண்ணலாம். நீங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நோன் பீப்பிள் தானே? புரியல, என்ன சொல்றீங்க? நீங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும் தானே நீங்க எல்லாரையும்? தெரியும் மேம். அப்ப இது வரைக்கும் ஏதாவது பேசிருக்கீங்களா ஜெர்மன்ல? பேசல தானே? இல்ல மேம். அப்ப எப்படி வரும் சொல்லுங்க? எப்படி இருக்க, லாங்குவேஜ் மட்டும் பேசுவாரு மேம். அவர் கேக்குங்க. எப்படி இருக்கேன்னு கேக்குறதுக்கு கேட்கலாம் இல்லீங்களா? பேர் உங்களுக்கு தெரிஞ்சே இருக்கலாம், இருந்தாலுமே யூஸ் பண்ணி நீங்க எல்லாம் ஒரே இடத்துல இருக்குதுன்றது, ஒரே லாங்குவேஜ் கத்துக்கிறேன்றது ஒரு அட்வான்டேஜ். அது யூஸ் பண்ண மாட்டேன்றீங்களே. பேசுங்க. குட்டன் மார்கன் விஷ் பண்ணுங்க. ஹலோ குட்டன் மார்கன், வி கேட் சொல்லுங்க. வி ஹைசன் சி, வி ஹைஸ் டு. அதெல்லாம் சொல்லி பேசிக்கிறத மாட்டோம். அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா பேசுங்க, வந்துடும். தெரிஞ்சதே பேச சொல்றேன் நானு, தெரியாததெல்லாம் ஒன்னும் பேச முடியாதுதான். தெரிஞ்சதே பேசுங்க. ஓகே மேம். ஓகே. அப்புறம் சோ என்னென்ன क्वेश्चंस இருக்கு பாருங்க. வாஸ்னா வாட், வன்னா when, வேர்னா who, ஓனா வேர், ஓஹர் அப்படின்னா எங்க இருந்து வர. ஓஹர் காமன் ஜி क्वेश्चन கேட்ட இல்லீங்களா? வேர் ஆர் யூ ஃப்ரம். ஓஹின் கேஸ் டு, எங்க போற அப்படின்னு கேக்குறதுக்கு என்ன சொல்லணும்? நீ எங்க போற? ஓஹின் கேஸ் டு. இதுவே ஃபார்முலா கேட்கணும்னா ஓஹின் கேஸ் சி. ஒரே நிமிஷம் இருங்க. ஹலோ. ஆரம்பிச்சிட்டேன். இன்னொரு 10 நிமிஷம். சரி சரி சரி. சாப்பிட்டாச்சுல்ல? சரி சரி. சரிப்பா. ஆமாம். ஓஹின் கேஸ் டு, எங்க போற அப்படின்னு கேளுங்க. சரிங்களா? ஃபார்முலா கேட்கணும்னா ஓஹின் கேன் சி. ஃபார்முலா டியூ வரும். அப்புறம் வீனா ஹவ். வி ஆஃப் ஹவ் ஆஃபன். வி லாங்கர், ஹவ் லாங். வி ஆல்ட், ஹவ் ஓல்ட். வி வெயிட் அப்படின்னா ஹவ் ஃபார், எவ்வளவு தூரம் அப்படின்னு. வி க்ரோஸ் அப்படின்னா ஹவ் டால், எவ்வளவு பெருசா இருக்கும், சைஸ் மென்ஷன் பண்ணதுக்கு வி க்ரோஸ். வி ஃபீல், ஹவ் மச். வி ஃபீலர் அப்படின்னா ஹவ் மெனி. வரும், வரும்னா வை. வெல்ஷன்னா விச். வேன் அப்படின்னா ஹூம். வேம்னா டு ஹூம். வெசன்னா ஹூஸ். சோ இது நோட் பண்ணிட்டீங்களா? ஸ்கிரீன்ஷாட் மேம். ஓகே ஓகே. ஓகே. இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல மேம். ஆனா டெய்லி ரீட் பண்றீங்க தானே எல்லாருமே? ஆமா மேம். கொஞ்சம் கொஞ்சமாச்சும் படிக்கிறோம். நீங்க இந்த டெய்லி ரிவைஸ் பண்ணீங்கனாலே வந்துடும் உங்களுக்கு. நான் சில
வீடியோஸ் அனுப்புறேன்னு சொல்லியிருந்தேன், அனுப்பல. நான் அனுப்புறேன் நான் இன்னைக்கு, சரிங்களா? ஓகே மிஸ். நம்மளோட வீடியோஸ் கிடையாது, வேற இன்னொருத்தவங்களோட வீடியோஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், அதையும் படிச்சுக்கோங்க. ப்ரொனன்சியேஷன் ஏபிசிடி எல்லாம் தெரியும் இல்லைங்களா? ஆல்பபெட். அதெல்லாம் தெரியும் மேம். ஓகே ஓகே ஓகே, சரி, இது நல்லா படிச்சுக்கோங்க. நான் வீடியோஸ் அனுப்பி அதையும் பார்த்துக்கோங்க. மற்றதெல்லாம் ஏன்னா ஒரே நாள்ல எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க முடியாது, அதனால தான் யூஸ். ஓகே. ஓகே.